உறவுகளுக்கு வணக்கம். மாடுகள் இருக்குன்னு சொல்லி ஆயத்தமானிக்குது பாருங்க. மாடு எல்லையை தாண்டி அடம்பிடிச்சு குடியிருப்பு மாடு வட்ட கட்சி அல்ல முறால தான் நிக்கிறாங்க. பிடிக்கலாம். நிலையில வந்த மாடு இதுதான். முதல் நிலையில வந்த மாடு சங்கவேலியா. உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுகிர்தான். இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவமடு தொட்டியடி பகுதியில் தான் நிற்கிறோம். தொட்டியடி பகுதியில் மாட்டு வண்டி சவாரி வந்து நடந்து கொண்டு இருக்குது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக தான் இது இருக்க போது. காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் வந்து இந்த சவாரியை வந்து போய் பார்வையிடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ மாடுகள் இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல பாருங்க எவ்வளவு மாடுகள் எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸ் எல்லாம் நிற்கிறீங்க. பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இந்த வண்டில்களோட நிறைய மாடு வந்து விடுறதுக்கு ஆயத்தமா நிற்கிது பாருங்க. காலால் அடிக்கிறது காலை ரெடி பண்ணுங்க. காலால் அடிக்கிறது சில மாடுகள் வந்து உச்சி ஓடிக்கொண்டிருக்குது. சில மாடுகள் வந்து ஒவ்வொரு மாடுகளும் ஒவ்வொரு ரகத்துல இருக்குது பாருங்க. எல்லாம் தயார் நிலையில இருக்காங்க. அந்த மாடு எல்லையை தாண்டி அடம்பிடிச்சு கொண்டு இருக்கு பாருங்க. அடிக்க பறக்க போகும் மாடுங்க. இந்த முந்தான இது எந்த ஊர் மாடுன்னு புதுக்குடியிருப்பு மாடு. இது வந்து பாத்தீங்கன்னா புதுக்குடியிருப்பு மாடாம். அடுத்த சவாரிக்கு தயாராகி கொண்டிருக்குது. என்ன மாடா என்ன கதை? எந்த ஊர் மாடு? வட்ட கட்சி. அல்ல முறால தான் நிக்கிறான். ஜெகனிட மாடா பயங்கர முறால தான் நிக்கிறான் போல. ஆரம்பத்திலே நிற்கின்ற பார்வையாளர்கள் கொஞ்சம் ஓரமாக நின்று பார்வையாளர் நிற்கின்றார்கள். அமர்ந்திருந்து பார்க்கின்ற ரசிகர்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கின்றபடியால் சற்று இந்தியாவில வந்திருந்து பார்க்குமாறு வேண்டி நிற்கின்றோம். அதோடு ஓடு பாதையிலே கண்டுகள பூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் ஓரமா வந்து நின்று பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து 4 மாடுகள் வந்து சவாரி விடப்பட்டிருக்கு வந்து கொண்டிருக்கு. மிகவும் வேகமான முறையில 4 மாடுகளும் சேரி பாய்ந்து வந்து கொண்டிருக்காருங்க. மக்கள் வந்து பெரிய ஆர்ப்பரிப்போட இங்க வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அடுத்தது வந்து 3 வண்டில் சவாரி வண்டில்கள் வந்து ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் மிகவும் வேகமான முறையில் வந்து கொண்டிருக்குது. நமக்கு ஒரு வெள்ள மாடு தான் வருது. நமக்கு
அடுத்த 3 சவாரி மாடுகள் வந்து கொண்டிருக்குது, பார்ப்போம். முக்குது ரெண்டுங்க வந்து சிலோவான மாடா இருக்கலாம். புதுசுதான். அடுத்தது 4 மாடுகள் வந்து கொண்டிருக்கு. இதுல சவாரி மாடுகள் சரி பாஞ்சு வந்து கொண்டிருக்கு. இதுல இது முதல் நிலையை வரப்போன்றதை நாங்க பார்க்கலாம். இந்த இது கொண்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே ஃபைனல் வந்து விறுவிறுப்பான முறையில் நடந்து கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனலில் வந்து இப்போ வந்து அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஃபைனலில் வந்து பி தரவரிசையில் உள்ள மாடுகள்லாம் வந்து கொண்டிருக்குது. மக்கள் வந்து பயங்கர ஆர்ப்பரிப்போட பார்த்து கொண்டிருக்காங்க. எந்த மாடு முதல் நிலையில் வரப்போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பொறுங்க, வெயிட் பண்ணுங்க. பி தரவரிசையில முதல் நிலையில வந்த மாடு வந்து அங்க நிக்குது. பாத்தீங்கன்னா தெரியும், மாடுதான் வந்து பாத்தீங்கன்னா பி தரவரிசையில முதல் நிலையில வந்த மாடு தான். பாத்தீங்கன்னா தெரியும். முழங்காவில் மாடு. அன்னட மாடு தான் வந்தது கூட வந்தது. பி தர வரிசையில் என்ன பியில தானே, டீலேயும் கூடயா? டீல் ரைட். ஏயும் கூடயா? சைட் பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ பிரிவினுடைய இறுதி சுற்று வந்து நடந்து கொண்டிருக்குது. இதில் வார மாடு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ப்ரைஸை வந்து தட்டி செல்ல போது பார்ப்போம். எந்த மாடுகள் முதலாவது நிலையில் வருதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். அவன் ஐயாட வரையில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முதல் நிலையில வந்த மாடு என்னடா
சங்குவேலி, அதாவது யாழ்ப்பாண மாடுதான் முதல் நிலையில வந்திருக்குது. யாழ்ப்பாணம் சங்குவேலி என்ற இடத்துலதான் முதல் நிலையில மாடு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இவர்தான் வந்து முதல் நிலையில வந்த மாடு. சங்குவேலியா சங்குவேலியா ஒன்னும் செய்யாத பிடிக்கலாம். அவர்தான் ஓனர். பாத்தீங்கன்னா இவர் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கு. அப்படி என்ன சந்தோஷமா இருக்கலாம். கல்யாணமா செய்யறோம். கல்யாணமா தான் செய்யறோம். 8 வருஷமா செய்யறோம். நேற்று மட்டு எங்க நம்மள நடந்தாலும் போயிருக்கீங்க. எல்லா இடம் போதும். மாடுதானே இது. சவாரின்னு சொன்னா ஆளுக்கு வந்து அப்படி ஒரு வெறியன், சவாரி வெறியராம். அங்க இருந்து வந்திருக்கிறார். இந்த மாடுதான் முதல் நிலையில வந்திருக்குது. சரி உறவுகளே, இதோட இந்த பதிவை நாங்கள் முடிச்சு கொள்ள போறோம். மற்றொரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.